ஓம் போகவோம் புவகவோம் மககவோம் ஜனகவோம் பொன்னே உனக்காகத்தா. ஹே गाइस, சோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ் மிராக்கிள் அண்ட் இட்ஸ் மீ சாரு. சோ இன்னைக்கு நான் வந்து இப்படி ஒரு அமைதியா ஒரு மாதிரி ஏஞ்சல் மாதிரி மர்க்கா சொல்லு, ஏஞ்சல் மாதிரி மர்க்கா சொல்லு, ஏஞ்சல் மாதிரி ஓகே வெள்ளையா ஒயிட் ட்ரெஸ்ல இருக்கிறதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வந்து 24 hours ஒயிட் ஃபுட் சேலஞ்ச் பண்ண போறோம். ஸோ அதுக்கு தான் வந்து ஒயிட் லைட்டாக ப்ளூ இருக்கு, அது கண்டுக்காதீங்க. அண்ட் நான் இன்னும் கிளம்பவே இல்லை. ஸோ நம்ம கிளம்பிக்கிட்டே பேசுவோமா? வாங்க கொஞ்சம் ரெடியாக எல்லாம், அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து சாப்பிட போகலாம். ஆஸ் யூஷுவல் மார்னிங் நமக்கு சாப்பிட்றது அரிது தான், பட் இன்னைக்கு நம்ம கண்டென்ட்டுக்காக சாப்பிட்டே ஆகணும். ஒயிட் கலர் வேறு. இந்த குட்டி ப்ளூவை வந்து இக்னோர் பண்ணிடுங்க கைஸ், பிகாஸ் எங்கிட்ட இருக்கிற எல்லா ஒயிட் ட்ரெஸ்ஸுமே வந்து இங்கே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ வாட்டர் கொஞ்சம் மஞ்சளாக வருமே, அதனால் இங்கே நாங்கள் வந்து துவைக்க மாட்டோம். எல்லாமே அக்கா வீட்டில் இருக்குது. ஸோ அங்கே எல்லா ட்ரெஸ்ஸையும் அங்கே கொடுத்துட்டேன். அதனால் வேறு வழியே இல்லை, எனக்கு இந்த ஒயிட் ட்ரெஸ் மட்டும்தான் கிடச்சிது. அதனால் இந்த ப்ளூவை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதெல்லாம் காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நான் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கம்பல்லாம் கூட ஒயிட்லயே வந்து கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். பேஷ் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் தான் செய்ய போறோம். பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து நம்ம ஒயிட் கலர்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் இடியாப்பம் அண்ட் தேங்காய் பால். ஐம் so எக்ஸைட்டட். ஏன்னா இடியாப்பம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், தேங்காய் பால் வச்சு சாப்பிட எனக்கு பிடிக்கும். ரேர் காம்போ. எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்ய மாட்டாங்க. ஸோ ஐம் so எக்ஸைட்டட். லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டுட்டு சமைக்க போகலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் துருவிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு, கையெல்லாம் வலிக்குது. ஹே கைஸ், இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன பேர் சொல்லுவாங்க? இடியாப்போ பெசையல்ல, இடியாப்பம் புளியறதுக்கானது. ஸோ இப்போ நான் வந்து புளிய போகிறேன். எங்கள் வீட்டில் வந்து ஏன் அடிக்கடி பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து இதை புளியறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது என்னன்னே தெரியல. அம்மா இதை முதல்ல ஸ்டீலில் வச்சுருந்தாங்க, அப்புறமேட்டு இப்படி உட்டில் மாற்றிட்டாங்க. ஆனாலும் அது புளியறது ஈஸியான ஜாபாகவே ஆகலை. ஸோ லெட்ஸ் ட்ரை. நான் தான் புளிய போகிறேன், ஏன்னா இட்ஸ் மை கண்டென்ட் டுடே. விஷ் மீ லக். அத்திக்கிற சக்தி சரவண துக்குரு வர என சக்சஸ். ஒரு ரவுண்ட் சக்சஸா பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இது ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு காய்ஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஜாடி தேங்காய் வந்து நம்ம துருவி வச்சுருக்கோம். ஸோ அடுத்து நம்ம வந்து அதை அரைச்சி பால் எடுக்க போகிறோம். ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. இதோ பாருங்க, பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ரெடி. இட்ஸ் இடியாப்பம் அண்ட் பால். இது தெரியல, பால் ஊற்றிரோன்னு நினைக்கிறேன். அப்பா செம்மையாக இருக்குது. இந்த லைட்டு வீடியோ எடுக்கிறதுனாலே ஃபேன் போட மாட்டோமா, அதனால் அந்த லைட் ஹீட் வேறு செம்மையாகவே இருக்குது. அதனாலேயே அடுத்து இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு கொண்டையை போட்டுருணும், இல்லைன்னா நம்ம ஃபுல் டே இப்படி இருக்க முடியாது. ஸோ லெட்ஸ் டேஸ்ட் இட். போன வாட்டி மேகி சேலஞ்ச் எல்லாமே கொஞ்சம் வியர்டாக பண்ணி ஒரு மாதிரி இருந்தது. இந்த வாட்டி எல்லா சேலஞ்ச், இந்த வாட்டி பண்ணுற எல்லா ஃபுட்டுமே நல்லாயிருக்கும். ஸோ நான் நல்லா சாப்பிடுவேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஸோ கைஸ், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. அண்ட் இன்னைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருக்குது. ஒரு நேற்று ஷூட் பண்ணிட்டு வந்த ஒரு வீடியோவை வந்து இன்று நாம் எடிட் செய்ய வேண்டும். ஸோ அதை ஆரம்பிப்போம். ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம லஞ்ச் என்ன அப்படிங்கிறத பற்றி அப்புறம் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோவே நான் இன்றைக்கே எடிட் பண்ணணும்னு பார்க்குறேன். எவ்வளோ என்னால் எடிட்டிங் பண்ண முடியும்னு தெரியல. லெட்ஸ் see, எவ்வளோ தூரம் போதும் அவ்வளோ போட்டோம். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஒரு சுறவழி கிளம்பியதே சிவதாண்டவம். 2 hours later. தேங்க்யூ. எவ்வளோ சோறு எல்லாம் நீட்டா. ஸோ எஸ் கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சாதம். ஆக்சுவலாக வந்து நானாக குக் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் எனக்கு நிறைய எனக்கு எடிட்டிங் வேலை. நீங்கள் என்ன சொல்கிறது, என்ன உட்காந்துட்டே இருந்தேன் அப்படியே எனக்கு சாப்பாடு வந்துச்சு அவ்வளோதானா அப்படின்னு நினைக்கலாம். பட் ஆனால் அது உட்காந்தோன்னு வைங்களேன், ஆக்சுவலாக என் ரியல் லைஃப் அப்படி தான் போகுமே. லைக் என்ன சொல்கிறது, இந்த ரூமில் உட்காந்தேன் அப்படின்னா அப்படியே உட்காந்து அதையே பார்த்துட்டே இருப்பேன். அதை எடிட் பண்ணும்போது ஷூட் பண்ணுவேன். இங்கே தான் ஷூட் பண்ணுவோம் நம்ம. உங்களுக்கு ஐயோ
இது வேற இது ஸ்டாண்டில் இருக்குது. இது பார்த்தீங்களா இந்த பேக்ரவுண்ட் தெரியுதா உங்களுக்கு? ஸோ இங்கே தான் ஷூட்டும் பண்ணுவேன், இங்கே தான் உட்காந்து எடிட்டும் பண்ணுவேன். அப்படியே இந்த ரூம்குள்ளேயே தான் நான் கிடப்பேன் மோஸ்ட்லி. ஸோ அதனால் பெருசாக எனக்கு இதில் வேறு குக் பண்ண முடியல, டைம் இல்லை இன்னைக்கு. ஸோ அதனால் தயிர் சாதம், வி ஆர் கோயிங் வித் தயிர் சாதம். எங்கள் அம்மாவே பண்ணி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்வீட்டில் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கும் போது தான் இந்த முடி வேற ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? கடுப்பேத்தார் மயிலாடு. தயிர் சாதம் தான் அடிச்சுக்கவே முடியாது. அது எங்கள் அம்மா செம்மையாக பண்ணுவாங்க. டெக்கரேஷனுக்கு பார்த்தீங்களா மேலே அட 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 இது ரொம்ப நல்லா இருக்கும். செம்ம டயர்டாக இருக்குது கைஸ். எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு எனக்கு தேவையான வேலைலாம் முடிஞ்சு. லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக லஞ்சுக்கு வேறு ஏதாவது பண்ணலாம். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் போட்டு இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஹர்ப் ரைஸ் வித் ஒயிட் சாஸ் மஷ்ரூம் அப்படின்னு ஒன்று பண்ணியிருந்தேன். இன்னைக்கு சமைக்க போகிறது கர்ட் ஃப்ரைட் ரைஸ் வித் ஃபிங்கர் சீஸ். அதை வந்து இன்னைக்கு நான் பண்ணியிருக்கலாம். சரி, எனக்கு அன்னைக்கு பண்ணுற அன்னைக்கு ஐடியாவே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக. பட் ஆனால் இன்னைக்கு வெறும் தயிர் சாதத்தோட முடிச்சதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய எடிட்டிங் வேலை இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு வீடியோ போடணும். ஸோ அதை வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அண்ட் இப்போ நமக்கு அடுத்த வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ எஸ், நான் வந்து உங்களை ஏமாற்ற போகிறேன். அண்ட் இது வந்து கம்ப்ளீட்லி அன்ஃபேர். இந்த சேலஞ்சே வந்து இது தப்பாயிடும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரெஸ் வந்து போட்டு ஷூட் பண்ணணும். நான் நேற்று பண்ணிட்டேன், பட் ஆனால் வீட்டில் கொஞ்சம் கெட் ரெடி வித் மீ மாதிரி பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அது பண்ணணும். அண்ட் அஃப்கோர்ஸ் இது சீட்டிங்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம ஃபுட்டு தான் 24 hours ஃபாலோ பண்ண போகிறோம், ட்ரெஸ் கிடையாது. ஸோ அதனால இதை போட்டு நான் அந்த ஷூட்லாம் முடிச்சுட்டு வரேன். வந்து நம்ம அடுத்து ஸ்நாக்ஸ் பார்ப்போம் என்ன ஏதுன்ட்டு. கடுப்பேத்துறார் மயிலாட். எஸ் கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீடியோவையும் ஷூட் பண்ணி போஸ்ட் பண்ணியாச்சு. சே ஹாய் டு ஹர். ஹாய். போஸ்ட் பண்ணியாச்சுங்கிறேன், டிராஃப்டில் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அந்த வேலையை முடிஞ்சு. நீங்கள் ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கேன். 2 வேலை பெருசாக பார்த்துருக்கேன். அந்த பெரிய வீடியோ வேற ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ மை காட், எனக்கு என்ன நினச்சா எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. ஐயோ. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் ஏதோ நடக்குது. அது என்னவென்றால் தெரியாது, இவ்வளோ முந்திரியா தெரியுது, நீ மூடு. ஆக்சுவலாக எங்கள் அம்மா வந்து இன்னைக்கு ஸ்நாக்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசரி. பட் ஆனால் அந்த கலரு அந்த எசன்ஸ்லாம் போடாமல் பிளெயினாக ஒயிட் கலர் கேசரி. ஒயிட் கலரில் வந்துடும்ல. நான் உங்களை நம்பி வாய் விடுறேன். ஏன் நீங்கள் பேச கூட மாட்டேங்கிறீங்க? ரொம்ப கூச்சப்படுறாங்க கை. பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை, அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல. ஓகே, ஸோ ஒயிட் கலரில் கேசரி செய்ய போகிறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு பொழுது அப்படியே முடிஞ்சே போச்சு, இருட்டிடுச்சு. ஸோ கேசரி சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு சீரியல் பார்த்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டுக்கு வந்து நான் என்னன்னு சொல்லலை, அது என்னவோ அதுக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, கடைக்கு போகிறோம். ஓகே, கேசரி எப்போ ரெடி ஆகும்? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். நல்லவராக இருப்பீங்கன்னு தெரியாம போச்சு. கொஞ்சம் அவசரப்பட்டு கோபமா நடந்துக்கிட்டேன். இந்த பத்திரத்தை நீங்க சாரி 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 ஓகே, ஸோ இப்போ நான் வந்து காஞ்சனா பார்த்துக்கிட்டே ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறேன். செம்ம சீன், எப்படி ஒரு ஹார்ட் டச்சிங்கான சீன் தெரியுமா? அதே டைமில் வந்து நமக்கு கேசரியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒயிட் கலர் கேசரி, இட்ஸ் டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். ஸ்நாக்ஸ்க்கு என்னடா பண்ண போகிறோன்னு நினச்சேன், பட் இப்படி ஒன்று வீட்லேயே குயிக்காக அமையும் நான் நினச்சி கூட பார்க்கல. செம்மையாக இருக்கு. பைனாப்பிள் ஃப்ளேவர் போட்டிங்களோமா? பட் ஸ்டில் ஒயிட் கலரில் தான் இருக்கு. நட்ஸ்லாம் நிறைய போட்டுருக்காங்க. காஞ்சனாக்கா பார்க்கணும். பாய். சும்மா சும்மா சாப்பிட்டு இருக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம வந்து கடைக்கு போகிறோம். 5 பை தூக்கிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்தா வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால பாஸ்தா வாங்கிட்டு அப்புறமேட்டு எங்கள் அம்மா ஏதோ தேங்காய்லாம் வாங்கிட்டு சொன்னாங்க, எதுக்குன்னு தெரில. ஸோ வாங்கிட்டு வருவோம், கீழ் கடைக்கு போயிட்டு வருவோம். அண்ட் இப்படி தான் நான் இருப்பேன் கன்றாவியா. சொட்டை தெரியுது, சொட்டையில வந்து லைட் ஃபிளாஷ் அடிக்குது, முடி போட்டு மறைச்சிக்கலாம். ஓகே கைஸ், அப்படியே கட் பண்ணீங்கன்னா பாஸ்தாவை கொதிக்க வச்சுக்கிட்டு இருப்போம்.
ஸோ எஸ், நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இனி எதுவும் வேலை இல்லை, இதுக்கு மேலே வேலையும் பண்ண முடியாது, அவ்வளோதான், நைட் ஆயிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செம்ம டயர்டான டே, நிறைய வேலை பார்த்துட்டேன். இந்த வீடியோ வேறு எனக்கு நைட் எப்படி தூக்கம் வராது. அண்ட் நான் பார்த்துட்டு இருந்த சீரீஸ் வேறு முடிஞ்சு போச்சா, ஸோ அதனால் வந்து நைட்டு தூங்காமல் இருக்கிறதுக்கு இதை எடிட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ முதல்ல குக் பண்ணி வச்சிட்டோன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். சீரீஸ் வேறு முடிஞ்சு போயிடுச்சு கைஸ், அடுத்து என்ன படம் பார்க்குறதுன்னு தெரியல. ஸோ எஸ் காய்ஸ், சமைச்சு முடிச்சாச்சு. ஸோ நைட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் பாஸ்தா. ஓகே, ஒயிட் பாஸ்தா வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இதையும் நான் வீடியோ எடுத்துகிட்டே சாப்பிட விரும்பலை. நான் வந்து அப்படியே டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே வந்து ரிலாக்ஸ் பண்ண போகிறேன் கைஸ். ரெஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து நல்லபடியாக இந்த சேலஞ்ச் ஃபுல்லாகவே முடிச்சிருக்கோம். இருக்கும் செம்மையாக இருக்கும். எதுவும் வெஜ்ஜீஸ்லாம் போடல, வெறும் பிளெயினாக தான் பண்ணேன். ஐ எம் வெரி ஹாப்பி. vlog எதாவது முடிச்சுக்கலாம், சரியா? டாடா, பாய். நெக்ஸ்ட் என்ன கலரில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். நான் சாப்பிட போகிறேன். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. டாடா.